மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுசி சுமிதா என்ற பெண் சென்னை தியாகராய நகரில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல வேலைக்கு புறப்பட்ட அவர் பேருந்துக்காக காத்திருந்த போது அங்கு வந்த ரகுநாத் என்பவர் சுசியை கத்தியால் குத்தினார். துடிதுடித்த சுசி சுமிதா கத்தி குத்து காயத்துடன் மீண்டும் விடுதிக்கு ஓடி வந்தார். கத்தியால் குத்தியவரை பிடிக்க முயன்றவர்களையும் அந்த இளைஞர் கத்தியை காட்டி மிரட்டினார். அந்த நேரத்தில் தான் 2 நாய்கள் உதவிக்கு வந்தன. அந்த சைடு வர சொல்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க. நான் அந்த சைடு டீ கடையில் போய் டீ வாங்கி சாப்பிட்டேன். அந்த அலர் சத்தம் கேட்டோன்னே நான் எட்டி பார்த்தேன். அப்போ நான் குத்திட்டு பைக் எடுத்தேன். பைக் எடுத்தோன்னே நான் அங்கேருந்து ஒரு கல்லை எடுத்தேன். வண்டி கீழே போட்டு கத்தி எடுத்தேன். என் கைத்துக்கிட்ட இது பண்ணேன். நானும் அப்போ நான் வளர்க்குற நாயை கூப்பிட்டேன். இப்போ அங்கே நின்று அந்த நாயை கூப்பிட்டேன் பப்பி வான்ட்டு. அது வேகமாக 2 நாயும் ஓடியாருந்தது. 2 நாயும் சுத்தணும்னு 2 நேரம் கடிக்க ஓடிச்சு. அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அது எங்க எல்லாருமே கத்தியை காமிச்சு மிரட்டிக்கிட்டு பைக்கை விட்டு இறங்காம பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டு பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 2 நாய் இருந்துச்சு. நாயை வச்சு ஏவி விட்டு அவனை இது பண்ண பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி ஸ்டேஷன் கண்ட்ரோல் இன்ஃபார்ம் பண்ணி ஏவிட்டோன்னா அது கொஞ்சம் கடிக்கிற மாதிரி வந்து பைக்ல இருந்து மிஸ் ஆகி கீழே விழுந்தான். ஊந்த உடனே அப்புறமா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு 100 ஃபோன் பண்ணி பிடிச்சி குத்தோன்னே இட்டுன்னு போயிட்டாங்க. அங்குள்ளவர்களால் வளர்க்கப்படும் 2 நாய்களும் தங்கள் நன்றியை காட்ட கத்தியுடன் இருந்த இளைஞரை நோக்கி பாய்ந்ததோடு மட்டுமின்றி காயம்பட்ட சுசி சுமிதா ஆட்டோவில் அழைத்து செல்லப்பட்ட போது பத்திரமாக செல்கிறாரா என்று பின்தொடர்ந்தும் சென்றன. வேலை பறிபோக காரணமாக இருந்ததாக சுசி சுமிதாவை கத்தியால் தாக்கிய ரகுநாத் கைது செய்யப்பட்டுள்ளார். காயம்பட்ட சுசி சுமிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். கத்தியால் தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட காரணமான 2 நாய்களும் அந்த பகுதி மக்களின் பாராட்டிலும் பாசத்திலும் வாலாட்டி திளைக்கின்றன. குற்றவாளியை பிடிக்க உதவிய இந்த 2 நாய்களும் இந்த பகுதியில் ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் சுப்பிரமணியன்.